ஆண்டவர் விதைக்கிறவனுக்கு அடுத்த ஒரு உவமையை சொன்னார். என்ன உவமை? விதைக்கிறவனுக்கு அடுத்த உவமை. ஒருவன் விதையை விதைக்க புறப்பட்டான். சில விதை வழி அருகே விழுந்தது. எங்கே விழுந்துச்சான்? வழி அருகே விழுந்தது. சில விதை எங்கே விழுந்துச்சான்? கற்பாறை நிலங்களிலே விழுந்தது. சில விதை முதல்ல எங்கே விழுந்துச்சான்? வழி அருகே விழுந்தது. சரி, சில விதை எங்கே விழுந்துச்சான்? கற்பாறை நிலங்களிலே விழுந்தது. வெரி குட். அடுத்து சில விதை எங்கே விழுந்துச்சான்? முள்ளுள்ள இடங்களிலே விழுந்தது. அடுத்து சில விதை எங்கே விழுந்துச்சு? நல்ல நிலத்தில் விழுந்தது. நல்ல நிலத்தில் விழுந்த விதைகள் 1 30 அப்புறம் 60 அப்புறம் 100 பலன் கொடுத்தது இல்லையா? சரி, நான் கேட்குறேன், இந்த மற்ற 3 விட்டுருவோம். முதல்ல இருக்கிற 3 விட்டுருங்க. இந்த 4வது நிலம் என்ன நிலம்? நல்ல நிலம் தானே? சரி, அதில் விதைக்கப்பட்ட விதைகள் 1 30, இன்னொன்று 60, இன்னொன்று 100. ஆண்டவர் இந்த உவமையை சொல்லும்போது சொன்னார், விதை தேவனுடைய வசனம். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? விதை தேவனுடைய வசனம். லூக்கா சுவிசேஷம் 8வது அதிகாரம் 5 வாசிங்க பார்க்கலாம். வேகமாய் ஒருவர். விதைக்க புறப்பட்டான். விதைக்கையில் சில விதை வெளியருகே விழுந்து முதியுண்டது. வந்து பட்சித்து போட்டது. விழுந்தது. ஒரு 5 வசனம் கழிச்சு வாசிங்க சிஸ்டர். அதன் கருத்தை, அந்த உவமையின் கருத்தை அவர்கள் அறியாதிருந்தார்கள். 10வது வாசிங்க. ரெஃபரன்ஸ் சொல்லுங்க. 11 அந்த உவமையின் கருத்தாவது, விதை என்னவா? தேவனுடைய வசனம். போதும், ஒரு நிமிஷம் நல்லா கவனிங்க. விதை என்னது? தேவனுடைய வசனம். நிலம் நல்ல நிலமா கெட்ட நிலமா? சொல்லுங்க, நீங்க நல்லா பேசுங்க. நிலம் நல்ல நிலமா கெட்ட நிலமா? விதை என்னதுன்னு சொல்லப்படுது? இந்த விதை, இந்த வசனம் நல்ல வசனமா கெட்ட வசனமா? நல்ல வசனம் தானே. அப்புறம் ஏன் ஒரு விதை 30, இன்னொரு விதை 60, இன்னொரு விதை 100? எல்லாமே ஒரே மாதிரி தானே பலன் கொடுத்துருக்கணும். விதைக்கிறவன் மனுஷகுமாரன், அப்படித்தான் சொல்லப்படுது. விதைக்கிறவன் யாரு? விதைக்கிறவர் இயேசுதான். மனுஷகுமாரன் தான் வார்த்தையை அனுப்புகிறார். விதை அவருடைய வார்த்தை, வசனம் என்று சொல்லப்படுது. நிலமும் என்ன நிலம்? நல்ல நிலம். அப்புறம் ஏன் 1 30, இன்னொன்று 60, இன்னொன்று 100? அதான் ஏன் அந்த 3 கேட்டகரின்னு சொல்றேன். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நிலம் இன்னும் சரியா என்ன செய்யப்படலை, அதான் நல்ல நிலம் போட்டாரே, அப்புறம் கிட்ட பண்படுத்துறது. பண்படுத்தின நிலம் தான் என்ன நிலம்? உண்மைதானே? பண்படுத்தின நிலம் தான் என்ன நிலம்? நல்ல நிலம். அப்ப விதை, அவங்க என்ன சொன்னாங்கன்னா, விதை ஆழமா வேறு ஒன்றலை அப்படின்னு சொன்னாங்க. அப்ப விதைக்கிறவன் மேலதான் குற்றம். விதைக்கிறவர் மனுஷகுமாரன். அப்ப குற்றம் கர்த்தர் மேலையா? சும்மா பிராக்டிக்கல் வேதத்தை எப்படிலாம் நீங்க பார்க்கணும். வேதத்தை மண்ணான்னு சொல்லுவாங்க. இன்றைக்கும் நாளைக்கும் என்ன சொன்னால், நாளைக்கு தினத்தில் தான் நான் ஹவு டு ரீட் பைபிள் ஆர் ஹவு டு மெடிடேட் பைபிள்ங்கிறது குறித்து நாளைக்கு நான் உங்களுக்கு டீச் பண்ணலாம்னு நினைக்கிறேன். நோவாவோடு சேர்த்து அதையும் போதிக்கலாம். வேதத்தை நாம் எப்படி தியானிப்பது, எப்படி பர்சனலாக, நான் சொல்கிறது ஊழியர்கள் இல்லை, விசுவாசிகளே நாம் எப்படி தியானிப்பதுங்கிறது குறித்து நாளை தினம் நான் அதை எடுக்க வேண்டும் என்று எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன். நாளைக்கு பார்க்கலாம். ஆனால் நீங்கள் இதெல்லாம் யோசிக்கணும், ப்ராக்டிக்கலாக கொஞ்சம் யோசிக்கணும். சரியா? வேதத்தை மண்ணான்னு சொல்கிறோம். இது என்னது? மண்ணான்னா எபிரேய பாஷையில் என்ன தெரியுமா? இது என்ன? வாட் இஸ் இட்? இது என்ன? அப்போ வேதத்தை நம்ம வாசிக்கிற போது சும்மா கடக்கடன்னு என்ன செய்யப்படாது, ஓடப்படாது. ஒவ்வொரு வார்த்தையும் இது என்ன, இது என்ன, இது இப்படி சொல்லி இருக்கிறதே, இது என்ன, அப்படித்தான் என்ன செய்யணும்? வாசிக்கணும், ஆராய்ந்து பார்க்கணும். ஆண்டவர் சொன்னார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அதிலே ஜீவன், நித்திய ஜீவன் உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. சரி சொல்லுங்க. நிலம் நல்ல நிலம்னு சொல்லிட்டாரு. விதை அவருடைய வசனம் என்று சொல்லிட்டாரு. விதைக்கிறவன் மனுஷகுமாரன் சொல்லிட்டாரு. அப்புறம் ஏன் 1 30, 1 60, 1 100 பலன் கொடுத்தது? பேசுங்க. நீங்க ஏதோ சொன்னீங்களே சிஸ்டர், எனக்கு சரியா அதை விட்டுட்டேன். ஏதோ சொன்னீங்க, சும்மா சொல்லுங்க. தண்ணி ஊத்தலையா? தண்ணி ஊத்தலைன்னா கர்த்தருடைய குற்றம். அது நீங்க ஆண்டவர் தான் கேட்கணும். அப்படியா? தண்ணி ஊற்றலையா? விதைக்கிறவர் மனுஷகுமாரன்னா விதையை நட்டுட்டு தண்ணியா ஊத்தாம இருப்பாரு? எப்படி? பொறுமையோடு உள்ள வசனத்தை. நிலம் தான் நல்ல நிலம்னு ஆயிப்போச்சே. நீங்க நிலத்து மேல என்னவே சொல்ல முடியாது. நமக்கு என்னன்னா, எதையாவது குற்றம் சாட்டணும். அது யாரையாவது என்ன செய்யணும்? பழைய தூக்கி தலைமையில போட்டு பழகியாச்சு இல்லையா? நிலம் பண்படுத்தல, உரம் போடல, உழல, அதான் நல்ல நிலம்னு போட்டாச்சே. இதுக்கு மேல என்ன எழுதுறது? இனிமேல் நல்ல நிலம்னு விட்டுட்டு ஆண்டவர்கிட்ட சொல்லி, ஆண்டவரே உழுது சீர்படுத்தி பண்படுத்தி வரிசையா என்ன செஞ்சிருங்க, எழுதிருங்கன்னு எழுத முடியாது இல்லையா? நல்ல நிலம், பெஸ்ட் லேண்ட். சரி, வாசிங்க சிஸ்டர், வாசிங்க பார்க்கலாம். சொல்லுங்க பிரதர். யா பிரதர், ரொம்ப சத்தமா சொல்லுங்க. சும்மா சொல்லுங்க, ஃபீல் ஃப்ரீ. ஒரு நிமிஷம் சொல்லுங்க பிரதர். அப்படி நல்லது, நீங்கள் சொல்கிற விதம் நல்லது.
அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா, அந்த இடத்துல அவ்வளவு விளைச்சலைத்தான் ஆசீர்வாதத்தை தான் பெற்றுக்கொள்ள முடியும் அந்த நபரால. அதனால அவங்களுக்கு எவ்வளவு? 30. இன்னொருத்தரால எவ்வளவு பெற்றுக்கொள்ள முடியும்? நான் கேட்குறேன், உங்களால் 1 கோடி ரூபா தான் வாங்க முடியும்? உலகத்தையே கொடுத்தாலும் நமக்கு என்ன செய்யாது? உண்மைதானா? கெப்பாசிட்டி இஸ் நாட் அ மேட்டர் இல்லையா? அவங்க சொல்றது சரி. ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்கார் இல்லையா, இடம் கொள்ளாமல் போகு மட்டும்னு இருக்கிறது. ஸோ கெப்பாசிட்டி இஸ் நாட் அ மேட்டர். வாசிங்க சிஸ்டர், வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள், அதுக்குள்ள நல்ல நிலம் வந்துட்டீங்களா? 11 வாசிங்க. வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள், நல்லா கவனிங்க. இந்த ஒவ்வொரு காரியத்தை சொல்லுகிற போதும் அந்த கேட்கிற அந்த வார்த்தை அண்டர்லைன் பண்ணுங்க. வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாயிருக்கிறார்கள். என்னவா? திருப்பி என்ன வருது? கேட்கும் போது இங்க என்ன வருது? கேட்கிறது. இருக்கிறார்கள், போய் கவலைகளினாலும் நெருக்கப்பட்டு பலன் கொடாதிருக்கிறார்கள். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் என்னவா? திருப்பி அங்க என்னதான் வருது? கேட்டு உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். 18 வாசிங்க. ஆனால் இருக்கு. ஆதலால் என்னவா? என்னவா? அநேகர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த விதைக்கிறவன் குறித்த உவமையை வச்சு என்ன நினைக்கிறாங்கன்னா, நிலம் உழுகலை, பண்படலை, உரம் போடலை, என்னென்னமோ சொல்றாங்க. அதெல்லாம் தவறு. விதைக்கிறவனுடைய உவமையே கேட்கிறதை குறித்துத்தான் பேசுகிறது. விதைக்கிறவனுடைய உவமையை ஆண்டவர் சொன்னதனுடைய நோக்கம் நாம் வசனத்தை கேட்கிறதை குறித்து பேசுகிறது. வழியருகே விதைக்கப்பட்டவர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கரெக்டா சொன்னா வழியிலே நின்று விதையாகிய வசனத்தை பெறுகிறவர்கள், போற போக்கில் வசனத்தை கேட்டுவிட்டு போகிறவர்கள். இது வந்து ரொம்ப பேக்டு ஹாலா இருக்கு. ஆனால் இதையே நம்ம தமிழ்நாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா வெளியே ஸ்பீக்கர்ஸ் வச்சிருப்பாங்க சர்ச்சஸில். அங்கே வழியிலே போகிறவர்கள் வருகிறவர்கள் எல்லாம் இங்கே பிரசங்கம் செய்யப்படுகிற போது அந்த வார்த்தை என்ன செய்வாங்க? கேட்பாங்க. வழியிலே நின்று விதையாகிய தேவனுடைய வசனத்தை பெறுகிறார்கள். ஆனால் என்ன செய்ய மாட்டார்கள்? பலன் கொடுக்க மாட்டார்கள். போற போக்கில் சத்துரு அந்த வசனத்தை எடுத்து போட்டுருவான். அடுத்தது கற்பாறை நிலத்திலே விதைக்கப்பட்டவர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கற்பாறை நிலம் போல இருந்து விதையாகிய வசனத்தை பெறுகிறவர்கள், வசனத்தை கேட்கிறவர்கள். சில பேரை பார்த்தீங்கன்னா நல்லா தலையை ஆட்டுவாங்க வசனம் சொல்லும்போது, ஆனால் வசனம் எதுக்குள்ளே போகாது? இருதயத்துக்குள்ளே போகாது. அவங்க தான் கற்பாறை நிலமாக இருந்து விதையாகிய வசனத்தை பெறுகிறவர்கள், கேட்கிறவர்கள், பலன் கொடுக்க மாட்டார்கள். தேர்ட் கேட்டகரி என்னன்னா, முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள்னா சில பேர் வசனத்தை கேட்க வர்றதே, ஆண்டவரை தேடி வர்றதே எதுக்குன்னா பிரச்சனை தீந்தா போதும். அவங்க ஆண்டவரை தேடுறதே எதுக்கு தான்? பிரச்சனை தீந்தா போதும். பிரச்சனைக்காக மட்டும்தான் ஆண்டவரை தேடி வருவாங்க. அவர்களுடைய முழு கவனமும் பிரச்சனை மேலதான் இருக்கும். அவர்களும் என்ன செய்ய மாட்டார்கள்? பலன் கொடுக்க மாட்டார்கள். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் எப்படி பலன் கொடுக்கிறார்களாம்? ஒன்று 30, இன்னொன்னு 60, இன்னொன்னு 100. என்ன அர்த்தம்னா, நல்ல நிலமாயிருந்து விதையாகிய வசனத்தை பெறுகிறவர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த உவமையை சொல்லி முடிக்கிற போது ஆண்டவர் சொன்னார், ஆதலால் நீங்கள் கேட்கிற விதத்தை குறித்து கவனியுங்கள். நீங்கள் கேட்கிற விதத்தை குறித்து கவனியுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு விதையாகிய வசனத்தை தீவிரமாய் கேட்கிறீர்களோ அந்த அளவுக்குத்தான் உங்களால் விளைச்சலை கொடுக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க வசனத்தை கேட்கிற விதத்தை பொறுத்துத்தான் விளைச்சல் உண்டு. அதனாலதான் 30 ஒருத்தருக்கு சாதாரணமாய் கேட்டால் 30% ஆசீர்வாதம், கொஞ்சம் தீவிரமாய் கேட்டால் 60% ஆசீர்வாதம், வெகு தீவிரமாய் கேட்டால் 100% ஆசீர்வாதம். 100% விளைச்சலை பெறுவதற்கு ஆண்டவர் வைத்திருக்கிற வழி என்ன தெரியுமா? அது ரொம்ப கஷ்டமான வழி கிடையாது. நீங்க வார்த்தையை நல்லா கேட்க பழகணும். அல்லேலூயா. உண்மையை சொல்கிறேன், கிறிஸ்தவ ஜீவியம் என்பது கஷ்டமான ஜீவியம் அல்ல. ஆண்டவர் சொன்னார், என்னுடைய நுகம் லகுவாயும் என்னுடைய சுமை
மெதுவாயும் இருக்கிறது. கிறிஸ்தவ ஜீவியத்துல ஆசீர்வாதத்தை பெறுவது ரொம்ப சுலபமானது. நீங்க வார்த்தையை கேட்டா போதும். எதை கேட்டா போதும்? வார்த்தையை கேட்கிறதுல தீவிரம் இருக்க வேண்டும். ஆதலால் நீங்கள் கேட்கிற விதத்தை குறித்து கவனியுங்கள். எந்த அளவுக்கு வார்த்தையை கேட்கிறோம் என்கிறதுல தீவிரம் இருக்கணும். அடுத்த வார்த்தை என்ன வரும், அடுத்த வாக்கியம் என்ன வரும், கவனமா கேட்கணும். பிரசங்கிக்கப்படுவது கர்த்தருடைய வசனம், அந்த உணர்வு இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்துரு நீங்க ஆசீர்வதிக்கப்படாம இருக்கணும்னா ஒன்னே ஒன்று செஞ்சா போதும். உங்களை எதை கேட்க விடாம பண்ணா போதும். இன்னைக்கு நிறைய பேர் என்ன கவனிங்க, இந்த நாட்கள்ல ரொம்ப எஃபெக்டிவ் நினைக்கிறேன். இந்த நாட்கள்ல அதிகமாக பாடல்களை கேட்கிறார்கள், ஆனா எதை கேட்கறது இல்ல. உண்மையா இல்லையா? நீங்க நேரா உங்க காருக்கு போங்க, சிடி வைக்கிற பேக் எடுங்க. எத்தனை சிடி பாட்டு சிடி இருக்குன்னு பாருங்க, எத்தனை சிடி செய்தி சிடி இருக்குன்னு பாருங்க. பாட்டு சிடியை விட செய்தி சிடிக்கள் ஒரு சிடி கூட இருந்தாலும் மெய்யாகவே நீங்க பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். அல்லேலூயா. உங்க வீட்டுக்கு போங்க, சிடி வைக்கிற ரேக்கை எடுங்க. ஒரு சிடி செய்தி சிடி கூட இருந்தாலும் மெய்யாகவே கர்த்தர் உங்களை 100 மடங்கு விளைய பண்ணுவார். எத்தனை மடங்கு விளைய பண்ணுவார்? 100 மடங்கு விளைச்சலை கொடுப்பார். ஸோ வார்த்தையை கேட்கறதுல கவனம் இருக்கணும். சில பேர் உட்கார்ந்துருக்கிறது சும்மா எனக்கு நான் உட்கார்ந்துருக்கப்படாது. பார்த்துருக்கீங்களா சில பேரை? சில அசையாத கண்மலைகள்லாம் இருக்கிறது, அசையாத கண்மலைகள்லாம் நிறைய இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திலே சொன்னால் கூட அது அசையாது. கர்த்தருடைய நாமத்தில் கூட சொன்னா கூட என்ன செய்யாது, எனக்கு நான் அப்படியே உட்கார்ந்துருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. எந்த அளவுக்கு நீங்க விதையாகிய வசனத்தை பெறுகிறீர்களோ அதுவும் ரொம்ப முக்கியம். அநேக ஊழியர்கள் இருக்கிறதுனால சொல்றேன், நாம ஜனங்களுக்கு எதைத்தான் கொடுக்கணும்? விதையாகிய வசனத்தை கொடுக்கணும். கதை அடிக்கப்படாது, எதுலயே காலத்தை ஓட்டக்கூடாது. கதை கேட்கறதுக்கு நல்லா இருக்கும், சாட்சி கேட்கறதுக்கு நல்லா இருக்கும், ஆனா விளைச்சல் வராது. என்ன வராது? விளைச்சல். விதை தான் என்ன செய்யும்? விளையும் இல்ல, விதை தான் விளையும். சோ வசனத்தை பேசணும். நீங்க சொல்லலாம் பிரதர் சாட்சி உயிர்ப்பிக்கும், ஒண்ணும் பண்ணாது, உற்சாகம் வேணா படுத்தும். நீங்க வேணா கேளுங்க, 4 வாரம் கழிச்சு என்ன சாட்சின்னு சொல்லுங்க, மறந்துடும். விதைய உள்ள போட்டுட்டா நிச்சயமா அந்த விலை ஒரு நாள் விளைச்சலை கொடுக்க ஆரம்பித்து விடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளை பத்தி பேசாம, மற்றவங்களை பத்தி பேசாம, கர்த்தரை பற்றி, வசனத்தை பற்றி பேச வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, நல்ல கவனிங்க. ஒரே ஒரு காரியத்தை சொல்றேன். இதுக்கு முன்னாடி ஆண்டவர் எத்தனை தரம் தம்முடைய பலிபீடத்தில் நின்று வார்த்தையை நம்மை நோக்கி அனுப்பி இருப்பார். விதையை எத்தனை தடவை நம்மை நோக்கி அனுப்பி இருக்கிறார். எத்தனை விதைகளை நாம் கவனமாக பெற்றுக்கொண்டோம், எத்தனை விதைகளை சிதறவிட்டோம். சொல்லுங்க, சொல்லுங்க. எத்தனை விதைகளை பெற்றுக்கொண்டோம், எத்தனை விதைகளை சிதறவிட்டோம். அதாவது ஆண்டவரை குற்றமே சொல்ல முடியாது. என்ன நீங்க ஆசீர்வதிக்கலை ஆக்கும், அப்படி ஆக்கும், இப்படி ஆக்கும், அதெல்லாம் எதுவுமே சொல்ல முடியாது. யோசிச்சு பாருங்க, எத்தனை தடவை நாம் போகிற சபையிலே வார்த்தை, வசனம், விதை நம்மை நோக்கி தூவப்படுகிற போது, ஆண்டவர் தம்முடைய பலிபீடத்தில் நின்று தம்முடைய ஊழியக்காரர் மூலமா விதையை அனுப்புகிற போது, தூவுகிற போது எத்தனை முறை அந்த விதைகளை சிதற விட்டிருப்போம். ஆனா இன்னொரு பியூட்டி தெரியுமா? இது வந்து வேதனைக்குரிய விஷயம். இதுல இன்னொரு சந்தேஷம் என்ன தெரியுமா? நாம எத்தனையோ தரம் விதையாகிய வசனத்தை தவறவிட்டா கூட, விதைகளை தவறவிட்டா கூட, இந்த செஷன் வரைக்கும் ஆண்டவர் உங்களை நோக்கி விதையை தூவுகிறது அவர் நிறுத்தவே இல்லை. ஹல்லேலூயா. இந்த செஷன்லயாவது என்னுடைய பிள்ளை விதையை பெற்றுக்கொண்டு விட்டு கொண்டு போய்விட மாட்டானா? இந்த செஷன்லயாவது என் பிள்ளை விதையை பெற்றுக்கொண்டு விட மாட்டாளா? நான் அவளை 100 மடங்கு ஆசீர்வதித்து விட மாட்டேனான்னு சொல்லி இந்த செகண்ட் வரைக்கும் அவர் உங்களை நோக்கி விதையை அனுப்பி கொண்டே தான் இருக்கிறார். ஹல்லேலூயா.